ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் நேற்று எபிசோடும் இன்னைக்கு எபிசோடும் பார்க்கலாம். ககனோட கையில் சூர்யா விலங்கு மாட்டும் போது பூமியும் சாரதாவும் கெஞ்சி கேட்குறாங்க, வேண்டாம் சார், விலங்கு மாட்டாதீங்க, அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் உன் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பியா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு இந்த மீரா வேற சாரதா பார்த்து கேட்குறா. செர்ரியோ மண்டபத்தில் இருந்த இந்த ஸ்மோக் பால்ஸ் ஆன் பண்ணி விட்டுடுறாரு. ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக ஸ்மோக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுது. எல்லாராலையும் அந்த இரும்பல் தாங்க முடியாமல் இரும்பிட்டு இருக்கும்போது செர்ரியும் பூமியும் விலங்கோடு இருக்கிற இந்த ககனை கூட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகி பார்க்கும்போது அங்கே ககனும் பூமியும் செர்ரியும் இருக்க மாட்டாங்க. இதை பார்த்த தாரா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, பார்த்தீங்களான்னா என்ன வேலை பண்ணியிருக்கா இந்த பூமி, எனக்கு இப்போ ககன் வந்து ஆகணும், என் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு அவள் அடம் பிடிக்க, பொறுமையாக இருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு துரு சமாதானப்படுத்த சூர்யா அவங்கள துரத்திக்கிட்டே போறாரு. ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது செர்ரி டைரக்ஷனை மாற்றி ஒரு காட்டுக்கு பகுதியில் போய் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு, அண்ணா நீயும் பூமியும் எப்படியாவது வேற வண்டியில் தப்பிச்சுட்டு போயிடுங்க, 2 நாளைக்கு எங்கேயும் நீங்கள் தலை காட்டாதீங்க, அதுக்குள்ளே இது யார் பார்த்த வேலை அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது ஒத்துக்கவே மாட்டேன்றாரு இந்த ககன். இல்லைடா, நான் என்னடா தப்பு பண்ணேன், எதுக்கடா நான் இப்படி தப்பிச்சுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்ல, பூமியை சொல்கிறா, ஆமாம் யாரோ உங்களை மாட்டி விட தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் மறைஞ்சிருந்தாதான் இது யார் பண்ணாங்க, எதுக்காக உங்களை மாட்டி விடுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வருது. அந்த லாரியில் ஏறி 2 பேருமே தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. எஸ்பி சூர்யா செரியோட காரை வளைச்சி பிடிச்சி கன் பாயிண்ட்ல போலீஸுங்கெல்லாம் நிற்கிறாங்க. ககன் வெளியில வா அப்படின்னு கத்த, அங்கே ககன் இருந்தால் தானே, டே எங்கடா ககன் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, நீ தான் எதுக்கோ என் பின்னாடி துரத்தினே வர, எதுக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, டே எல்லா வேலையும் நீ தான் பண்ணேன்னு எனக்கு தெரியண்டா அப்படின்னு செர்ரியை பார்த்து சொல்ல, நான் ஆமான்னு சொன்னாலும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றாரு செர்ரி. என்னடா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க, சரச்சந்திர மருமகன்ற திமிரா அப்படின்னு கேட்க, இல்லை உண்மை என் பக்கம் இருக்குன்ற திமிரில் அப்படின்னு செர்ரி சொல்ல, என்னடா உண்மை இருக்குது உங்கள் பக்கம், அவன் என்னடானா தப்பிச்சுட்டு ஓடுறான், அங்கே என்னடானா உங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இதில் என்னடா உண்மை இருக்குது அப்படின்னு கேட்க, உண்மையிலே எங்கள் அண்ணன் பண்ணியிருந்தான்னா எங்கள் அண்ணனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தில்லான்னு நின்று இருப்பான், எங்கள் அண்ணன் ஒன்று பண்ணாததுக்கு நீ என் அண்ணன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு வந்திருக்க பார்த்தியா, அவன் மேலே இருந்த பழைய பகை, உனக்கும் அவருக்கு இருக்கிற பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு பழி தீக்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாடா நான் பழி தீக்க தான் வந்திருக்கேன், அவன் கிடைச்சான்னா அவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு இந்த சூர்யா சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுதான் என் அண்ணன் தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்றார். சாரதா பூரியும் துருவுக்கும் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க சந்தோஷமா. இதை பார்த்த தாராக்கு எரிச்சலா இருக்கு. செர்ரியோட கால் வந்தவனே எடுத்து, சாரதா எங்கடா இருக்காங்க அவங்க 2 பேருமே அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேருமே பத்திரமா இருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா, அதை சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. பூரி வந்து கேட்குறா, அம்மா எங்க இருக்காங்க அண்ணா அப்படின்னு கேட்க, பத்திரமா இருக்காங்கன்னு தான் சொல்றான், எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, சரி பூரி நீ மாப்பிள்ளையை பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் வரலும் போயிட்டு வரேன் அப்படின்னு சாரதா திரும்ப வாவ் அப்படின்னு கை தட்டிகிட்டே வரா. தாரா, பாத்தியா உங்கள் அம்மா என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்ட்டு, 2 பேருமே தப்பிக்க விட்டது உங்கள் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறாங்க, எதுக்காக போகணும் அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமாக பேச, ரொம்ப கோவப்பட்ட சாரதா, வாயை மூடு, என் புருஷனை பார்க்குற உரிமை எனக்கு இருக்குது, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ககன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. லாரியில் வந்துட்டு இருக்கும்போது, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், என் அவசரத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் அன்றைக்கி பொறுமையாக இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே வரும்போது லாரி ஒரு இடத்துல வந்து நிற்குது. என்னன்னு இவங்களும் இறங்குறாங்க. டிரைவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எங்கேயும் போகாதுமா, நீங்கள் தப்பிச்சுட்டு போங்கம்மா அப்படின்னு அந்த டிரைவர் சொல்ல, அங்கேருந்து டீ ஷாப்பில் உட்காந்து 2 பேருமே டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்றாங்க. சூர்யா எப்படியோ அவங்க 2 பேரும் டீ பிஸ்கெட் சாப்பிட்றத பார்த்துடுறாரு. போலீஸ் துப்பாக்கியோட வளைச்சி பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு 2 பேருமே தப்பிச்சுட்டு ஓடுறாங்க ஒரு காட்டு பகுதிக்கு. மீரா ஹாஸ்பிட்டலில் அழுதுகிட்டே உட்காந்து இருக்கும்போது இந்த நட்சத்திராவை பார்த்து, எங்கே தான் போயிருந்த, உங்கள் அம்மா இருக்கும்போதாவது எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, நீ இப்போ சப்போர்ட்டாக இருப்பேன்னு நினச்சேன், எங்கடி போயிருந்த அப்படின்னு கேட்க, நான் அம்மாவை பார்க்க தான் போயிருந்தேன், இதையெல்லாம் சொன்னேன் அத்தை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் ககன் கிடைக்கணும்னா ஒரே வழி தான் அத்தை, நீங்கள் சாரதா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அம்மாவை அரெஸ்ட் பண்ண உடனே ககன் வெளியில் வருவான் அப்படின்னு சொல்ல, உடனே கம்ப்ளைண்ட் ஏதுரா. அந்த நேரம் செர்ரி வந்து, அம்மா என்ன தான் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, இல்லை சாரதா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்ல, இவர் எவ்வளவோ தடுத்து அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. அந்த நேரத்தில் அந்த பேப்பர்ஸை பிடுங்கி கிழிச்சு போட்டுடுறாரு. இங்கே காட்டில் தண்ணி இல்லாமல் 2 பேருமே தவிக்கிறாங்க. ஏதோ ஒரு குட்டை ரொம்ப தூரம்
தூரத்தில் இருந்தது பூமி பார்த்துட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அந்த நேரம் இவர் சும்மா உட்காந்து இருக்கும்போது மனசாட்சியோட பேசுறார். அம்மா தங்கச்சியை பற்றி தான் யோசிக்கிறதாவும் பூமியை பற்றி யோசிக்கல. பூமி அவங்க அப்பாவோட போய் சேரணும், எனக்கு தான் அப்பா பாசம் கிடைக்கல, பூமிக்காவது அவங்க அப்பா பாசம் கிடைக்கட்டும் அப்படின்னு மனசாட்சியோட போராடி பேசிக்கிட்டு இருக்காரு. பூமி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அழுவுறாரு. ஏன் அழுவுறீங்க அப்படின்னு பூமி கேட்க, வேண்டாம் நீ இங்கிருந்து போ, உன் அப்பாவோட போய் வாழு அப்படின்னு சொல்ல, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை மாமான்றா. பூமி பாவம் காட்டில் தவிச்சிட்டு இருக்கா. இங்கேயோ அபூர்வா பூமி வந்து தன்னை பார்த்து சவால் விடுற மாதிரி நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. பூமி வந்து, என்ன அபூர்வா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ நினச்ச மாதிரி அந்த கல்யாணம் நடக்கலை, நின்று போச்சு. அது மட்டும் இல்லை, 2 குடும்பமும் ஒன்றாக்குறது தான் என்னோட டார்கெட்டு. அது எங்கள் அப்பா கையாலேயே நடத்தி வைப்பேன். அதை நாங்கள் குரூப் போட்டாவாக எடுத்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த 4 செவத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே பல்ல கடிச்சிட்டு காலத்தை கழி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதாவும், பூமியை எதிர்த்து இந்த அம்மா சவால் விடுற மாதிரி, அதாவது 2 குடும்பத்தையும் சேர விட மாட்டேன், உன்னையும் ககனையும் நான் சேர விட மாட்டேன்டி, நான் இங்கிருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவேண்டி பாருடின்னு சவால் விடுற மாதிரியும் கனவு காண்றாங்க. 4 பக்கம் போன போலீஸ்காரங்க வந்து, சார் அவங்கள காணலை சார் அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்ல, டே இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுரா, இந்த அபூர்வா நல்ல ஆஃபரை கொடுத்துருக்கா, ககனை என்கவுண்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே கூடாதுரா, நீங்கள்லாம் போய் 4 பக்கமும் இன்னும் தேடுங்கடா அப்படின்னு சொல்லும் போதே புலி உருமுற சவுண்டு கேட்குது அந்த காட்டுக்குள்ள. இந்த சவுண்டு கேட்ட உடனே போலீஸ்காரங்க பயந்துட்டு அங்கேயே நிற்க, இந்த சூர்யாவோ ஃபோனுக்கு சிக்னலே கிடைக்கலன்ட்டு இங்கேயும் அங்கேயும் அலையிறாரு. அந்த நேரம் ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்கும் போது அபூர்வாவோட கால் வருது. எதுவரையிலும் சூர்யா போயிட்டு இருக்கு அப்படின்னு அபூர்வா கேட்க, என்ன ரொம்ப சுத்த வைக்கிறான் இவன், இன்னைக்கு மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அவனுக்கு நரகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு சூப்பர் ஐடியா அப்படின்றாரு. இன்னைக்கு அந்த ககனை நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா செய்யறேன்றாரு. அப்படி செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.